அது ஊட்டிவிட்ட கடைசி அத்திப்பழத்தை தன்னுடைய வாயிலே வைத்துவிட்டு ஒரு பெண் பறவை வெளியே வந்ததும் ஆணுக்கு ஊட்டி விடுகிற அந்த காதலுக்கு நிகராக இதுவரையிலும் எந்த காதல் காட்சியும் எந்த சினிமாவிலும் வந்ததில்லை. தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பறவை இருவாட்சி. அது கேரள மாநிலத்தினுடைய மாநில பறவையாக இருக்கிறது. இருவாட்சி பறவைகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழுகிற பெரிய பறவை. ஒரு முறை காதலை கொண்டால், ஒரு முறை ஜோடி சேர்ந்து விட்டால் வாழ்நாளில் இறுதி வரையிலும் ஒரு ஜோடியோடு வாழுகிற பறவைகளில் இருவாட்சியும் ஒன்று. இப்ப இருவாட்சிக்கு பெரிய கூடு வேணும். ஏன்னா பெரிய பறவை தானே, பெரிய கூடு வேணும். அதனுடைய கூடு ரொம்ப வித்தியாசமானது. பெரும் மரங்கள் வேணும், பெரும் மர பொந்துகள் வேணும். பொந்துல போய் ஒரு பெண் பறவை உள்ள போகுது. இப்ப கர்ப்பமா இருக்குது பெண் பறவை, 4-5 மொட்டை வைக்க போகுது. ஒரு ஆண் பறவை மிக தைரியமாக ஒரு பெரிய உயர்ந்த மரத்தில் ஒரு அழகான பொந்தை பாட்டி உள்ள போ அப்படிங்குது. கணவன் சொல்லிவிட்டான், உள்ளே போ என்று கணவன் சொன்னதற்காக கணவனை நம்பி உள்ளே போகிற பறவை போகிற போதே தன்னுடைய நீண்ட சிறகுகளினுடைய ஒவ்வொரு இறகையும் கொத்தி கீழே எறிகிறது. ஒரு பெண் பறவை நம்பிக்கையோடு தன்னுடைய சிறகை, அதுவும் குறிப்பாக பறவைகளுக்கு சிறகு எவ்வளவு முக்கியம், அந்த சிறகை கொத்தி கொத்தி கீழே போட்டுவிட்டு சிறகுகள் எல்லாம் பாதி சிறகுகளோடு உள்ளே போய் உட்கார்ந்து கொண்டு முட்டை போடுகிறது. ஆனா இப்ப அதுக்கு பாதுகாப்பு வேணுமல்ல. வேற ஏதாவது பாம்பு வரலாம், வேறு யாராவது ஒருவர் வரலாம், வேறு யாராவது ஒரு அதை ஏதாவது பிடிக்கலாங்கிறதுக்காக அதை மறைப்பதற்காக ஆண் பறவை சோலைக்காடுகளில் இருக்கிற சோலை மண்ணை தன்னுடைய எச்சலை பயன்படுத்தி அதை அப்படியே பூசிடுது. நம்ம வீட்டில் காரை விழுந்துச்சுன்னா பூசுவோம்ல, வெளியே வருதா சின்ன ஹோல்ஸு மூச்சு விடுறதுக்கு ஜலம் கொடுக்கறதுக்கு கொடுத்துட்டு அப்படியே மூடிடும். ஒரு பறவை, பெண் பறவை கர்ப்பமாக இருந்து முட்டை வைத்த பிறகு அடைகாக்கும் வேளையில் 150 அத்திப்பழங்களை சாப்பிடுகிறது. அத்திப்பழம் 150 வேணும், உட்கார்ந்துட்டே சாப்பிடும். வெறும் அத்திப்பழம் மட்டும் பத்தாது, ஒரு பள்ளி ஒன்று வேணும், ஒரு சிறு பாம்பு குட்டி வேணும், ஒரு எலி ஒன்று வேணும், சைவம் தவளை ஒன்று வேணும். பார்த்தீங்களா, சைவம் அசைவம் ரெண்டும் வேணும். வெறும் பழத்தையே சாப்பிட்டு போரடிச்சிட்டு உட்காந்து எல்லாம் கொடுத்துட்டு இப்போ 4 மொட்டை பொறிச்சாச்சு, 4 குஞ்சு அம்மாவோட 5 பேத்துக்கு சாப்பாடு ஊட்டி ஊட்டி ஒரு ஆண் பறவை ரொம்ப சோர்ந்து போயிடும். 5 பேத்துக்கு சாப்பாடு கொடுக்கறதுனா விளையாட்டு காரியமா? காடுகளுக்குள் தேடி தேடி சாப்பாடு கொடுத்து அப்படியே ஓஞ்சு கிளையில உட்காரும் போது அந்த ஓட்டையின் வழியே பெண் பறவை தன் ஆண் பறவையை பார்க்கிறது. அடடா, நம் கணவன் நமக்கும் நம் குழந்தைகளுக்கும் சாப்பாடு கொடுத்து கொடுத்தே இப்படி ஒளிஞ்சு போயிட்டானே, ரொம்பவும் சோம்பி போயிட்டானே அப்படின்னு கையில நான் வெளியே வர்றேன், இதை உடைச்சுடு. 2 பேரும், நானும் வெளியே வருகிறேன், எனக்கு சிறகெல்லாம் முளைத்து விட்டது, வெளியே வருகிறேன் என சொல்லி 2 பேரும் வெளியே வந்ததும் அது ஊட்டிவிட்ட கடைசி அத்திப்பழத்தை தன்னுடைய வாயிலே வைத்துவிட்டு ஒரு பெண் பறவை வெளியே வந்ததும் ஆணுக்கு ஊட்டி விடுகிற அந்த காதலுக்கு நிகராக இதுவரையிலும் எந்த காதல் காட்சியும் எந்த சினிமாவிலும் வந்ததில்லை. என்ன அற்புதம்! ஒரு பெண் தன்னை ஒரு ஆணை நம்பி பெண் உள்ளே இருக்கிறாள், ரொம்ப முக்கியம் தானே. ஒரு கணவனை நம்பி உள்ளே இருக்கிறாள். கணவனுடைய அந்த அற்புதமான வேலையை பாராட்டுவதற்கு ஒரு அத்திப்பழத்தை மித்தம் வைத்து விட்டு அந்த அத்திப்பழத்தை முதலில் கணவனுக்கு கூட்டி விட்டு 2 பேரும் பறந்து போகிறார்கள். போய் தன்னுடைய குஞ்சுகளுக்கெல்லாம் அந்த கொடுத்து 2 பேரும் சேர்ந்து குஞ்சுகளுக்கு கொடுத்து பழையபடி கூட்டை செப்பனிட்டு அந்த குஞ்சுகள் பெருசானதும் அந்த கூட்டை உடைத்து விட்டு 4 குஞ்சுகளோடு ஒரு குடும்பம் பறப்பதுதான் மேற்கு தொடர்ச்சி மலையின் அற்புதம். அது காடுகளின் அற்புதமான உலகம். அதுதான். ஒரு குழந்தை கேட்டான், அதான் முக்கியம். ஒரே ஒரு குழந்தை கேட்டான், ஐயா நீங்கள் சொல்லுகிற இருவாட்சி கதை மிகுந்த அற்புதமாக இருக்கிறது. பறவைகளில் இருக்கிற நேசம் எனக்கு புரிந்தது, பறவைகளின் குடும்பத்தில் இருக்கிற அன்பு எனக்கு புரிந்தது. இந்த நேரத்தில் கூடுகளில் குஞ்சு இருக்கிற போது, பெண் பறவைக்கு ரெக்கை முளைக்காத போது ஒரு ஆண் பறவையை ஒருவன் வேட்டையாடி விட்டால் குழந்தைகள் எப்படி யோசிக்கிறார்கள் என்று பெரியவர்கள் தன்னுடைய குழந்தையின் அருகாமையிலும் பக்கத்திலும் இருந்து பார்க்க வேண்டும். ஒரு குழந்தை சொல்லுகிறான்,
அந்த ஆண் பறவை வேட்டையாடி விட்டால் எத்தனை கொலைகளை ஒருவன் செய்வான் என்று கேட்டான். அவன் ஒரு கொலை மட்டுமல்ல, கூட்டில் இருக்கிற எல்லாவற்றையும் சேர்ந்து கொலை செய்து விடுகிறான். ஆக இருவாட்சியின் வேட்டையை தவிர்க்க வேண்டும். இருவாட்சிகளை வேட்டையாடக்கூடாது என்று குழந்தைகள் புரிந்து கொண்டால் அது காடுகளின் அற்புதம் என்று நான் உள்ளபடியே சொல்றேன்.